பிரைஸ் த லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மேற்கொள்வோம் என்று நினைத்தவர்கள் மேற்கொள்ளப்படுகிறார்கள். இது எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரியம் மாறுதலாக முடிகிறது. யூதருடைய எதிரிகள் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது யூதர்கள் யூதரின் எதிரிகளை மேற்கொள்ளுகிறார்கள். இதிலே நம் யூதரின் எதிரிகள், இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல யூதரின் எதிரிகள் என்று பார்ப்போமானால் நம் ஆமானை எடுத்துக்கொள்ளலாம். யூதர் என்று பார்ப்போமானால் மொர்தெகாயை எடுத்துக்கொள்ளலாம். இந்த யாரை மேற்கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது விவேகிகள் எப்பொழுதுமே அவர்களுக்கு எதிராக வருகிறவர்களை மேற்கொள்வார்கள். மொர்தெகாய் என்பவர் ஒரு விவேகி. அதனால தான் யூதர்கள் என்பவர்கள் விவேகிகள் என்பதால் தான் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. இதுக்கு ஆதாரமாக நாம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இந்த விவேகிகள் யூத ஜனங்கள், இல்லை என்றால் மொர்தெகாய் என்கிற விவேகி ஆபத்தை பார்க்கிறார். ஆபத்தை பார்த்தவுடன் அவர் போய் மறைந்து கொள்ளுகிறார். ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறார்கள் என்று ஆபத்து ஆமான் தீட்டியிருக்கிற அந்த திட்டங்கள் ஆபத்தானது. அவர் போய் மறைவிடம் தேர வேண்டும். ஆமானுடைய கண்ணுக்கு மறைவதனால் ஒரு கோழை அல்ல, ஏனென்றால் அவர் மறைகிற இடமானது பராக்கிரமசாலியுடைய சட்டையின் கீழ். வேதவசனத்திலே ரூத் புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சட்டையின் கீழ் வந்த உனக்கு அவரால் நிறைந்த பலன் கிடைக்கும். அப்படிதான் யூதர்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சட்டையின் கீழ் வந்து விடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு நிறைந்த பலன் கிடைக்கிறது. இந்த காலை தியானத்திலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆபத்து என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆபத்தான திட்டம், ஆபத்தான மனிதர்கள், ஆபத்தான சூழ்ச்சிகள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது நீங்கள் சுய பலத்திலே நிற்காமல், அப்படி நிற்பீர்களானால் நீங்கள் பேதைகள் என்று அர்த்தம். நீங்கள் சுயபலத்தில் நிற்காமல் கர்த்தருடைய சட்டையின் கீழ் போய் மறைந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் மொர்தெகாய் மறைந்து கொண்டார். அவர் தெரிந்து எடுத்ததெல்லாம் 3 நாள் உபவாசம். நான் இந்த ஆபத்தை எதிர்கொள்ளப் போவது இல்லை, என்னுடைய தெய்வம், என்னுடைய தேவன், அவர் இந்த ஆபத்தை எதிர்கொள்வாரானால் வெற்றி எங்களுக்கு என்று தெரிந்து கொண்டு இந்த விவேகிகள் என்றால் அவங்களை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, வரும் காரியங்களை கணிப்பார்கள், மிகவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வார்கள், மிகவும் கவனமாக செயல்படுவார்கள். இவர்களை நாம் விவேகிகள் என்று சொல்லுகிறோம். இந்த மொர்தெகாய் என்ன செய்கிறார்? இதற்கு நாம் கர்த்தருடைய தயையை தேட வேண்டும், அவர் முன்பாக எழுந்தருளி செல்ல வேண்டும் என்று சொல்லி 3 நாள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விடுகிறார். அதே போல அங்கே இருந்து அவருடைய இடத்தில் வசித்து கொண்டிருந்த எல்லோரும் 3 நாட்கள் உபவாசிக்கிறார்கள். மகாராணியும் உபவாசிக்கிறார் தாதிகளோடு. கர்த்தர் எழுந்தருளுகிறார், இவர்களுக்கு முன்பாக செல்கிறார். சகல திட்டங்களையும் கர்த்தரே வகுக்கிறார். அதை மொர்தெகாயும் எஸ்தரையும் கொண்டு யாரெல்லாம் தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் உபவாசம் ஜெபம் செய்து உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது எப்படி மொர்தெகாயும் நம்முடைய எஸ்தரையும் கொண்டு தேவன் உபயோகப்படுத்தினாரோ அவர் இருவரையும், அதே போல் உங்களை கொண்டு அவர் உங்களை உபயோகப்படுத்துவார். காரியங்கள் உங்களுக்கு உங்கள் மனசில் இந்த திட்டம்லாம் இருந்தே இருக்காது, உங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது என்ன திட்டம்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட திட்டங்களை கொடுத்து காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். எனவே நாம் எப்பொழுதுமே ஆபத்து என்று கண்டுவிட்டோமானால் அவருடைய சட்டையின் கீழ் வர வேண்டும். உங்களை பார்த்து உங்களை மேற்கொண்டு விடுவோம், உங்களை ஒன்றுமில்லாமல் செய்வோம், எங்கள் கைதான் ஓங்கும் என்று சொல்வார்களானால் அந்த நேரத்திலே நீங்கள் உங்கள் சுய பலத்திலே நிற்காமல் நீங்கள் கர்த்தருடைய சந்நிதிக்கு போகும் பொழுது நீங்கள் மேற்கொள்வீர்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். மகாகணத்திற்குரியவரே, ஈசாயின் அடிமரமே, யாக்கோபின் வேரே, இம்மட்டும் நடத்தினவரே, இந்த காலை தியானத்தில் உண்மையாக கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. அவர்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் பிரசன்னம் இருக்கிறது, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஐயா, மேற்கொண்டு விடுவோம் என்று சொல்லி இவர்கள் நோக்கி வருகிற குரல்கள் எல்லாவற்றிலும் தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் மேற்கொள்ள கிருபை பாராட்டப் போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உபவாசத்தோடும் ஜபத்தோடும் தேடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண போகிறதே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாளிலிருந்து தொடங்கட்டும் ஐயா. தேவனாகிய கர்த்தர் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் குடும்பங்களையும் இவர்களையும் ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கைட்டு செயல வேலைகளை ஆசீர்வதிங்க, வருமானங்கள் பெருகட்டும் ஐயா. பெரிய காரியங்களை செய்வீராக, தலைகளை உயர்த்துங்க. இயேசு நாமத்தினால் ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமேன். தேவன் தாமே நீங்கள் மற்றவர்களை மேற்கொள்ள கிருபை பாராட்டுவார். May God go with you. Have a great day.